கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லையம்மன் கோயில் நியர்பை ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஆன் ரோட்லேருந்து ஒரு 950 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 22 அடி ரோட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 250 அடி ஃப்ரண்டேஜ். நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 257 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. நல்லா ஃபுல்லி ஃபென்ஸ்டு. டோட்டலாக 2 ஏக்கர் சேலுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு அப்படியே கட்டாக கிராஸ் ஆகி வரும். இந்த கிராஸ் மட்டுமே அப்படியே ஸ்ட்ரெயிட் எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 சென்ட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம். 60 சென்ட் தனியாகவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் 140 தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஏக்கராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 ஏக்கர் 40 சென்ட்டாகவும் எடுத்துக்கலாம். 60 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரண்டேஜ் பாருங்கள். இந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரண்டேஜ். நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ். நல்ல ஒரு கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஃபுல்லி வந்து மாமரம், தென்னை மரம், அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே மாமரம், தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டும் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பியூர் ரெட் சாயில், நல்ல அழகான ஒரு சாஃப்ட் மண். எது போட்டாலும் வளரக்கூடிய ஒரு மண். பலாமரம், மாமரம், கொய்யா, தென்னை, பழ வகைகள் எது போட்டாலும் வளரக்கூடிய ஒரு ஏரியா. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த மரங்கள். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மரங்கள் தான். இது வந்து என்னென்னா காவாத்துன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா கிளைகள்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சீசன் வரப்போகுது இல்லையா, அதனால் சீசன் வரப்போன க்ளீன் பண்ணி நடுவில் தென்னை மரமும் போட்டிருக்காங்க. மாமரத்து நடுவில் தென்னை மரம் இப்போ தான் வளருது தென்னைங்கன்று. இந்த இடத்துல வந்து நான் வெளியிலேருந்து காமிச்ச மாதிரி அங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி திரும்புது. இதில் ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம். ஒரு 60 சென்ட் தனியாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு 60 சென்ட்டும் தனியாக வேணால் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 140 தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்லா வந்துட்டு வளர்ந்த மரங்கள். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 50-60 மரத்துக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் ரொம்ப உள்ளே போயிட்டுருக்கு. பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் வரும். அங்கேயும் தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா போரோ இபி கனெக்ஷனும் இல்லை. நம்ம வாங்குறவங்க அதெல்லாம் வாங்கிக்கணும். பட் அந்த சப்போர்ட் எல்லாமே நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் பண்ணி கொடுப்போம். இடம் வாங்கி கொடுக்கத்தோட கிடையாது. உங்களுக்கு இபி கனெக்ஷன்ஸ் பண்ணுறது, மற்ற வேலைகள், போர் போடுறது, ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே கட்டணும் அப்படின்னாலும் நம்ம கம்பெனி அதெல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. A to Z நம்ம சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே வந்து கட்டுறதுக்கு, இன்டீரியர் பண்ணுறதுக்கு, ஸ்விம்மிங் பூல் பண்ணணும், இல்லை காம்பவுண்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் கடைசி வரைக்குமே பண்ணி கொடுக்குறோம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு ஏக்கர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க வந்து 2,10,00,000 ரூபா. ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் வந்து 2,10,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 அடி ஃப்ரண்டேஜ். நல்ல லாஸ்ட் அந்த ஃபென்ஸ் வரைக்கும் வரும். உங்களுக்கு பின்னாடி ஃபென்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.